கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பறையர் சமூக ஓட்டு திருமாவளவனுக்கு பாசிட்டிவ் ஓட்டு அல்ல, ராமதாஸுக்கு நெகட்டிவ் ஓட்டு. 3 எலெக்ஷன்லையும் பறையர் சமூகம் திமுக அணிக்கு ஸ்டாலின் தலைமைக்கு போயிருக்குது. ஸ்டாலின் டாக்டர் ஐயாவை கண்டு பயப்படலை. கலைஞர் பயந்தாரு, தப்பா பொலிட்டிக்ஸ் பண்ணி கீழே போனாரு. ஸ்டாலின் அதில் துணிச்சலான்னு, எஸ் ஐ அப்ரிஷியேட் ஸ்டாலின், துணிச்சலான்னு திருமாவளவனை பயன்படுத்தி பாமக தோக்கடிச்சு காட்டினார். இப்போ தனியாக நின்னாலும் அதுதான் நினைக்கிறீங்களா? தனியாக நின்னா சிக்கிக்கிடுவார், சான்ஸ் எடுக்க முடியாது, மாட்டிக்கிடுவார். தண்ணியில இருந்து தரையில் விழுந்த மீன் மாதிரி காங்கிரஸோ பிசிகாவோ யார் திமுக கூட்டிலிருந்து வெளியேறினாங்களோ அவங்க காலி ஆயிடுவாங்க. பறையர் சமூக ஓட்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு திமுக அணிக்கு அடுத்தபடியாக சீமான் மேலே ஒரு பெரிய பட்டத்தில் இருக்கு. சீமான் பவரானா பறையர்கள் பவராக முடியும். சீமானை பவராக்கி பறையர் சமூகம் கூடுதல் அதிகாரத்தை பெற முடியும். ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறதுல இருந்து பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள் பறையர் சமூகக்குடிகளை ஓடலேருந்து சீமான் அதுக்குள்ளே வந்து தெள்ள தெளிவாக உறுதியாக தான் இருக்கிறாரு. சீமான் உடைக்க பார்க்குறாரு. அதுதான் திருமாவளவனுக்கு வந்து விஜய் கூட ஏற்றுக்குவார், சீமானை ஏற்றுக்க மாட்டார். இல்லை, இப்போ அங்கே கூட்டணியில் இருக்காரு, திமுக போகாமல் நாம் தமிழருக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? சீமான் அதை டார்கெட் பண்ணி போறாரு. அதுக்கு பறையர் தேவேந்திரர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தணுங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இந்த இஷ்யூவை எடப்பாடி எடுக்கல, வேற யாரும் எடுக்கல, சீமான் தான் எடுக்கிறான்னு சொல்லும்போது பெரம்பலூர் கூட்டம்லாம் அந்த மக்கள் வந்து பெருசா சீமானுக்கு திரண்டாங்க. அந்த சமூகத்தை சார்ந்த வெற்றி பெறா தோல் திருமா இருந்தாலும் கூட்டணி அரசியல் காரணமாட்டு தோல் திருமா ரேக்கப் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து சீமான் வந்து ஒரு கன்ஷிராம் பாணியில் அந்த மக்களை தன்வசப்படுத்தணுங்கிற இதில் ஒரு அரசியல் பண்ணுறாரு. ஓகே சார், இப்போ இந்த விமர்சனங்கள் இந்த ஒரு விஷயம்லாம் வந்து இந்த பட்டியலின வாக்குகளுக்கு எந்த பாதிப்பும் வராதா? வராது. அதிமுக பாமக கூட்டணி வராமல் 10.5 மையமாக வச்சு அன்புமணி களமாடிட்டாருன்னா சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி இருக்கும், திருமாவர்கள் பேசியிருந்தார். அந்த ஒரு சம்பவம் ஆனதுக்கப்புறம் கொடுத்த ஸ்பீச் என்னன்னா, 2 தட்டு தட்டணும் அவ்வளோதான், முறைச்சா அடிப்போம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துச்சு. வக்கீல் வழக்கறிஞர் எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டமும் நடத்தியிருந்தாங்க. இந்த பட்டியலின வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஓட் பேங்காக நம்ம கருதுவோம். ஏன்னா 21 வந்து திமுகவுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துச்சு. இப்போ இந்த பிரச்சனை நடக்கிறதுனால இந்த ஓட் பேங்க் வந்து பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா திமுக கூட்டணியில்? பறையர் சமூக வாக்குகள் வந்து கன்சால்டேட் பண்ணக்கூடிய சக்தி தோல் திருமாவுக்கு இருக்குது. அடங்கமறு அத்துமீறு தேர்தல் புறக்கணிப்புலாம் வந்தார். 99ஆம் ஆண்டு ஐயா மூப்பனார் வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அப்போ சிதம்பரத்தில் 2வது இடத்துல தோல் திருமாவளவன் வந்தார். இன்னொரு வேட்பாளர் தடா பெரியசாமி பெரம்பலூரில் நல்ல வாக்கெடுத்தார். சைக்கிள் சின்னத்தில் தான் நின்னாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு 99 2001 திமுக கூட்டணியில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் அதிமுக பாமக தமாக எல்லாரும் நின்றும் இங்கே பாஜகங்கிற மைனஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு கடலூரை பொறுத்த அளவில் அந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த அளவில் இருந்தும் அதிக சீட்டு தோல் திருமாவால் திமுக அணி கிடச்சிது. திருமா ஜெயித்தார். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதிக சீட்டு கிடச்சிது. அதில் திருமாவுக்கு கான்ட்ரிபியூஷன் பெருசு நான் நினைக்கல. இன்ஹரண்ட் டிஎம்கே ஸ்ட்ரென்த்தாக தான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் நான் பார்க்குறேன். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் திருமாவுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன். அடுத்து 2004ஆம் ஆண்டு கலைஞர் தேவையில்லாமல் கலத்தி விட்டுட்டார். அந்த இடத்துல தான் ஸ்டாலின் புத்திசாலி, திமுகவுக்கு 20 எம்பிக்கு மேலே கொண்டு போனது காரணம் கலைஞருக்கு, ஸ்டாலினுக்கு புத்திசாலித்தனம். கலைஞர் வந்து ராமதாஸை கண்டு மிரண்டு போய் ராமதாஸை சேர்த்துக்கிட்டு திருமாவையும் கிருஷ்ணசாமியும் காலி பண்ணிட்டார். அதில் திருமா தாக்கு பிடிச்சார். நான் கூட 2004ஆம் ஆண்டு எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த்கிட்ட நீங்கள் திருமாவளவன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு சிலர் வேறு மாதிரி சங்கராச்சாரியாருக்கு கேண்டிடேட்டு, தடா பெரியசாமி, ஜெயலலிதா கேண்டிடேட்டு. அப்போ அவர் ரஜினிகாந்த் அவருக்கு புரியாமல்
ஏதோ பண்ணணுமே ராமதாஸுக்கு தரான்னு அவர் தடா பெரியசாமி சப்போர்ட் பண்ணார். தடா பெரியசாமி டெபாசிட் இழந்துட்டாரு. ரஜினிகாந்த் ஆதரிச்ச கேண்டிடேட் டெபாசிட் இழந்துட்டாரு. இதுதான் அன்னைக்கு விஜய் புரியணும். இஷ்யூ தான் முக்கியமே தவிர அரசியல் நகர்வுகள் தான் முக்கியமே தவிர தனிநபருக்கு ஓட்டு இல்லை, பலன் நிரூபிக்காத யாருக்கும் ஓட்டு கிடையாது. விஜய் இந்த பாடத்தை 26 அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு தக்கன படிப்பாரு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு சிலர் அவரை குழாய் அடிக்கிறதுக்கு ஊன்னு பொய்யா புரட்டா சீமான் மேலே உள்ள வன்மத்திலையும் உதயநிதி மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சிலையும் பேசுவாங்க. உண்மை நிலைமை இல்லை. ரஜினிகாந்த் அங்கே சப்போர்ட் பண்ணியும் திருமாவளவன் தான் 2 இடம் வந்தார். நான் சொன்னேன், நாம் பாஜக விட்ரா பண்ண சொல்லிவிட்டு திருமாவளவன் இங்கே சப்போர்ட் பண்ணுவோம், மற்ற இடங்களில் அதுக்கு தக்கன அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுவோன்னே. ரஜினிகாந்த் அங்கே 3வது, ரஜினிகாந்த் ஆதரிச்ச கேண்டிடேட்டு 3வது போனார். அதுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா திருமாவளவனை பயன்படுத்தி 12 தொகுதியில் பாமகவை தோற்கடிச்சாங்க. அப்போ திருமாவளவனுக்கு வாக்குங்கிறது கலைஞருக்கு எதிராக, அது திமுகவுக்கு எதிராக அது பயன்படலை. பறையர்கள் அதிமுக திமுகன்னு தான் போனாங்க. ஆனால் பாமகவுக்கு எதிராக பறையர் சமூகம் அப்படி திருமாவளவனால கன்சால்டேட் ஆனாங்க. அதில் 12 தொகுதி காலி. விருத்தாச்சலத்தில் திருமாவை விட விஜயகாந்த் தான் அதில் பவர்ஃபுல்லாக பாமகவை எதிர்ப்பாருன்னு இவர் பன்னூர் ராமச்சந்திரன் வீகத்தில் பறையர் சமூகமும் திருமாவளவன் விஜயகாந்துக்கே போட்டாப்புல. அந்த இடத்துல தான் ரஜினிகாந்த் தோத்த அந்த ஏரியாவுக்குள்ளே கேப்டன் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். ஆனால் ரஜினிகாந்த் பெரிய சூப்பர் ஸ்டார், இன்றைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவருக்குள்ள ஆல் இண்டியா மார்க்கெட்டு, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு யாருமே இனம் இல்லை. சும்மா போலியா பொய்யா பேசிக்கலாமே தேர இனம் இல்லை. அவருக்கு போலியா பேசுகிறவங்க சிவகார்த்திகிட்ட தான் திணறிட்டு இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். ஆனால் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் டெபாசிட் இழந்த இடத்துக்குள்ளே அவர் சிங்கத்தான் குகையிலே சந்தித்து பாமகவை விஜயகாந்த் வீழ்த்தினாருன்னா பறையர் சமூக ஓட்டு திருமாவளவனுக்கு பாசிட்டிவ் ஓட்டு அல்ல, ராமதாஸுக்கு நெகட்டிவ் ஓட்டு. இதுதான் அங்கே நுணுக்கம். திருமாவளவன் அதிமுகவில் இருந்து 3வது போயிட்டு விருத்தாச்சலத்தில் போயிருக்கக்கூடாது. நானே திருமாவளவன்கிட்ட என்கிட்ட கேட்டார் என்னென்ன பண்ணுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டோ செகண்டோ விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய அணி கீழே போயிடக்கூடாது, அதுதான் உங்களுக்கு பெருமானே. ஆனால் அது 3வது போயிட்டு விஜயாந்த் ஜெயித்தார், பாமக செகண்டு, விசிக தேர்டு போயிடுச்சு. என்றாலும் 12 தொகுதியில் அவர் பாமகவை தோக்கடிக்க ஒரு சக்தி இருக்குங்கிறத கலைஞர் பார்த்துக்கிட்டாரு. நான் அப்படியே பாமகவை தோக்கடிக்கின்ற இதில் மைக்ரோவா திருமாவளவரையும் சகோதரரையும் தாண்டி பிசிகா கௌதம சென்னா போன்ற அன்லிஸ்ட் ஆட்களையும் தாண்டி பாமக எதிர்ப்பா இந்த கத்தி விளையாடும், பாமக எதிர்ப்பா இதை வீழ்த்திடலான்னு என்னுடைய அரசியல் ரீதியான மனித நீதின்னு அரசியல் ரீதியான அந்த இதை டு செட்டில் மை ஸ்கோர் நான் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2009 அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை அனைத்து தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் தோக்கடிச்சிட்டாங்க. அதே விடுதலை சிறுத்தைகளால் தென் சென்னையில் அதிமுக தோக்கடிக்க முடியல, திருவள்ளூரில் அதிமுக தோக்கடிக்க முடியல, 60,000 ஓட்டுக்கிட்ட வித்தியாசம் வந்தது. விழுப்புரத்தில் அதிமுக அவங்களே தோற்று போனாங்க, கொஞ்சம் ஓட்டு தான். தென் சேலத்தில் செம்மலை அண்ணன் அதிமுக சார்பாக பெரிய வெற்றியை பெற்றார். ஏற்கனவே செம்மலை அண்ணனுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு. ஓஎஸ் மணி வெற்றி பெற்றார், திருப்பூரில் வெற்றி பெற்றாங்க அதிமுக. அப்போது இந்த இடங்களில் விடுதலை சிறுத்தைகளால் ரெட்டையிலேயே தோக்கடிக்க முடியல ஜெயலலிதாவை. ஆனால் மாம்பழத்தை எல்லா இடத்துலையும் தோக்கடிச்சிட்டாங்க. இது 2009. மீண்டும் அவங்களுக்கு இன்னிங்ஸ் 2019 ஆரம்பிக்குது. 19 விசிகாவை பயன்படுத்தி வட தமிழகத்தில் அதிமுகவும் வன்னியர் கட்சி ஆயிட்டு. இதுதான் கருத்து பார்வையற்றவர்கள், கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இருந்து உண்மை நிலையை உணராதவர்கள், விருப்பத்தை பேசக்கூடியவன், தரவு இல்லாமல் பேசக்கூடியவன், வெப்புகளை வச்சுக்கிட்டு வாயில் வந்ததை அடிச்சு விட்டு மக்களை ஏமாற்றக்கூடியவனுக்கு நான் நெத்தியடியா அந்த ஆதாரத்தை சொல்றேன். 2009 திருமாவளவனால ரெட்டலைய தென் சென்னையில், விழுப்புரத்தில், திருவள்ளூரில், மயிலாடுதுறையில், சேலத்தில், திருப்பூரில் தோக்கடிக்க முடியல. ரெட்டலை தான் ஜெயித்தது. ஆனால் அதே திருமாவளவன் 2019 பாமகவை வாஷ் அவுட் பண்ணது மட்டும் இல்லை, கம்ப்ளீட்லி வாஷ் அவுட் பண்ணிட்டார் பாமகவை. அதிமுக வாஷ் அவுட் பண்ணிட்டாருன்னா அதிமுக வன்னியர் கட்சி ஆகிவிட்டது. அதிமுக வன்னியர் கட்சி ஆகிவிட்டது.
ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது பொதுத்தள கட்சி. அதனால திருவள்ளூரில் ஜெயித்தாங்க, தென்சென்னையில் ஜெயித்தாங்க, விழுப்புரத்தில் ஜெயித்தாங்க, சேலத்தில் ஜெயித்தாங்க, மயிலாடுதுறையில் ஜெயித்தாங்க, திருப்பூரில் ஜெயித்தாங்க. ஆனால் 2019 அதுவும் வன்னியர் கட்சி ஆயிட்டு, சிபி சண்முகம் கட்சி, கேபி முனுசாமி கட்சி, இந்த மாதிரி ஆயிட்டு. ஆனால் இன்னொரு கேள்வி என்னன்னா, இதைத்தான் நான் சொல்லுவேன், இதைத்தான் சொல்லுவேன். நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு சொல்லும்போது, ஜெயலலிதா சொல்லும்போது அடிமையா இருந்த கேபி முனுசாமி, சிபி சண்முகம் எல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய தலைவர்களா நிற்கிறாங்கும் போது அதுவும் வன்னியர் கட்சி முத்திரை விழுந்துட்டு அதிமுகவையும் திருமாவளவன் வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. பரையர் சமூகம் இந்த கட்சியால நமக்கு எந்த பலனும் இல்லை. இது வந்து ஜெயலலிதாவுக்கு அதிமுக இல்லை, ஜெயலலிதாவுக்கு அதிமுகவில் இவங்க எல்லாம் அடிமையா இருந்தாங்க, எப்போ வேணாலும் ஜெயலலிதா மாற்றி அடிக்கலாம். இப்போ இவங்க தான் எல்லாமே ஆதிக்கம் செய்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம வாக்கை போடுறது நம்ம அதிகாரத்தையும் உரிமையும் வந்து விட்டு கொடுக்க சமம்னு அந்த ரெட்டல சென்டிமெண்ட் அதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு 19 அதிமுகவையும் விசிகா தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ இந்த காலகட்டத்துக்குள்ள பரையர் ஓட்டு அதிமுக பாமக 2 பேருக்குமே எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு. அப்ப 2019, 21, 24 3 எலெக்ஷன்லையும் பரையர் சமூகம் திமுக அணிக்கு ஸ்டாலின் தலைமைக்கு போயிருக்குது. ஸ்டாலின் டாக்டர் ஐயாவை கண்டு பயப்படலை. கலைஞர் பயந்தாரு, தப்பா பொலிட்டிக்ஸ் பண்ணி கீழே போனாரு. ஸ்டாலின் அதுல துணிச்சலான்னு, எஸ் ஐ அப்ரிஷியேட் ஸ்டாலின் 1000 times, 100 முறை நான் ஸ்டாலினை பாராட்டி சொல்லுவேன். துணிச்சலான்னு திருமாவளவனை பயன்படுத்தி பாமக தோக்கடிச்சு காட்டினார், அதிமுகவும் தோக்கடிச்சு காட்டினார். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை திருமாவளவனுக்கு பரையர் சமூக வாக்கு பாமகவுக்கு எதிராக தான் நின்று தோக்கடிக்கும். ஆனால் அதிமுகன்னா பரையர்கள் வந்து பிரிஞ்சிருவாங்க. இப்போ அதிமுகவும் வன்னியர் கட்சியா முடிவு பண்ணிட்டாங்க. சவுக்கு சங்கர் ஆதாரத்தோட சொல்றேன், ரங்கராஜ் பாண்டே ஆதாரத்தை சொல்றேன், இந்தியா டுடே மணி ஆதாரத்தோட சொல்றேன். களத்துக்கு வாங்க, களத்தை பாருங்க, ஏசி ரூம்ல இருந்து வாய்க்கு வந்ததை பேசாதீங்க, தரவுகளோட பாருங்க. அப்ப வடதமிழகத்தின் வெற்றி வீரர்களாட்டு பரையர் சமூகமும் சகோதரர் தொல் திருமாவும் வந்துட்டாங்க. ஆனா இதே பிசிகா தனிச்சு நிற்கும் போது 0.7% ஓட்டு தான். நம்ம தமிழா பாண்டியில சொல்லுவோம், தனிச்சு நிற்கும் போது என்ன 0.7% ஓட்டு தான். சரிதானா? மீண்டும் அதை அழுத்தி சொல்றேன், 0.7 தான். ஆனா கேட்லிஸ்டா ஒட்டுமொத்த பரையர் சமூக வாக்குகளையும் திமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி பெரிய வெற்றியை கொடுக்குறாங்க. இதுதான் பிசிகாவோட பெரிய மெரிட்டு. வடதமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதரர் தொல் திருமா 0.7 தான் தனிச்சு நின்று எடுத்தாரு. அதையும் நம்ம சொல்லிடுவோம், நமக்கு என்ன இருக்கு, அவர் வெற்றி வீரர்னு நம்ம சொல்றது. இப்ப தனியா நின்னாலும் அதுதான் நினைக்கிறீங்களா? தனியா நின்னா சிக்கிடுவார், சான்ஸ் எடுக்க முடியாது, மாட்டிக்கிடுவார். தண்ணியில இருந்து தரையில விழுந்த மீன் மாதிரி காங்கிரஸோ பிசிகாவோ யார் திமுக கூட்டிலிருந்து வெளியேறினாங்களோ அவங்க காலி ஆயிடுவாங்க. காங்கிரஸுக்கு 2% ஓட்டுன்னு தானே சீமான் சொல்றாரு. காங்கிரஸுக்கு இன்னைக்கு சட்டமன்றம்னா 2% ஓட்டுங்கிறார் சீமான். பிசிகாவை சொல்லல, அது அவருக்கு அண்ணனாச்சே. அதனால அந்த திருமா மேல அபிமானம் உள்ள பரையர் சமூக மக்கள் வந்து பிசிகா நிற்காத இடத்துல தனக்கு ஓட்டு போடுவாருங்கிற ஒரு பெரிய அரசியல் பேராசை இருக்குது. பேராசை இல்லை, நியாயமானது தான். திருமாவே சொல்ல முடியாத 5% பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் தான் கேட்குறாரு. மேல்பாதிமங்கலம் திரௌதியம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு பாமகவும் இன்னொரு பெரிய திராவிட கட்சி எதிராக இருக்கும்போது இல்லை, இப்போ அங்கே கூட்டணியில் இருக்காரு, திமுக போகாமல் நாம் தமிழருக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? சீமான் அதை டார்கெட் பண்ணி போறாரு. அதுக்கு பரையர் தேவேந்திரர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தணுங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்றாரு. பரையர்கள் இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி, படித்த பரையர் சமூகத்துக்கு பிரியாரிட்டி ரெசர்வேஷன்ல அருந்ததியர் ரெசர்வேஷன்ல என்ன பாதிப்புன்னு தெரியுது. அப்கோர்ஸ் அது ஸ்டாலினுக்கு தான் அருந்ததியர் பிரமொழியாளர் கன்சால்டேட் ஆகுது. இந்த இஷ்யூவை எடப்பாடி எடுக்கல, வேற யாரும் எடுக்கல, சீமான் தான் எடுக்கிறான்னு சொல்லும்போது பெரம்பலூர் கூட்டம்லாம் அந்த மக்கள் வந்து பெருசா சீமானுக்கு திரண்டாங்க. அடுத்து ரெட்டைமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், MC ராஜாவுக்கு முப்பெரும் விழா பிடிச்சி இவங்க தான் எங்களுக்கு பெரியாருங்கிறாரு. பரையர் சமூக இன்டலெக்சுவல்ஸ் தான் எங்களுக்கு பெரியாருன்னு சொல்றாரு. இவங்க தான் எங்க சொந்த பெரியாருன்னு சொல்றாரு. ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பரையதான அடிக்க சொன்னேன்னு போல்டா பேசுறாரு. அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ள நிற்கிறாரு. எடப்பாடி மாதிரி களத்தை விட்டு ஓடலை. அது பரையர் சமூக மத்தியில் சீமானுக்கு இமேஜை வளர்க்குது. பஞ்சமநல மீட்புக்காக நிற்கிறாரு. ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற கருத்தை சொல்றாரு. கன்ஷிராம் பாணியில தன்னோட அரசியலை தகவக்கூடிய சீமான் கிறிஸ்தவ அண்ட் இந்து பரையர் சமூகம் 15% தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க உரிய அதிகாரம் அவங்க பெறலைங்கிறத அவர் முன்னெடுத்துட்டு போறாரு. அந்த சமூகத்தை சார்ந்த வெற்றி வீரரா தொல் திருமா இருந்தாலும்
கூட்டணி அரசியல் காரணமாட்டு தொல்துருமா ரேக்கப் பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் எடுத்து சீமான் வந்து ஒரு கன்ஷிராம் பாணியில் அந்த மக்களை தன்வசப்படுத்தணுங்கிற இதில் ஒரு அரசியல் பண்ணுறாரு. இந்த 26 வந்து சீமானுக்கு இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இதை சீமான் தனக்கு பலத்தை கொடுக்கணும்னு திருத்தணி முதல் கன்னியாகுமரி வர இருக்கக்கூடிய கன்னியாகுமரி சாம்பவர் சமூக பறையர் சமூக சகோதரர்கள் உட்பட தனக்கு ஒரு இதை கொடுக்குங்கிறத சீமான் களத்துக்குள்ளே வாராரு. என்ன ரிசல்ட்டுங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஓகே சார், இப்போ இந்த விமர்சனங்கள் இந்த ஒரு இது விஷயம்லாம் வந்து இந்த பட்டியலின வாக்குகளுக்கு எந்த பாதிப்பும் வராதா? வராது 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 வராது. இதில் அதிமுக பாமக கூட்டணி வராமல் 10.5 மையமாக வச்சு அன்புமணி களமாடிட்டாருன்னா பறையர் சமூக வாக்கு சீமானுக்கு ரொம்ப ஜாஸ்தி போகும். அதிமுக பாமக சேர்ந்தா அந்த அணியை தோக்கடிக்கணும். அதிமுகவை வன்னியர் கட்சியாக தான் பறையர்கள் பார்க்குறாங்க. விக்ரவாண்டியில் நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னா இல்லையாப்பா? எலெக்ஷனுக்கு முன்னே சொன்னா இல்லையா? எத்தனை அரசியல் விமர்சகர்கள் இருக்கிறீங்க இந்த நாட்டில்? எலெக்ஷனுக்கு முன்னாடியே விக்ரவாண்டியில் போலரைசேஷன் தான் வரும். விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு 50,000 ஆன்லைன் மெம்பர் இருக்கிறதெல்லாம் ஜானாரிக் சமிக கப்சா புரூடா புழுகு மூட்டை ஒன்றும் எஃபர்ட் இருக்காதுன்னு சொன்னா இல்லையா? பறையர் சமூக ஊருக்குள்ள சீமானால போய் பிரச்சாரம் பண்ண முடிஞ்சதா? நீங்க எங்க ஆளு தான், எங்களுக்கு மதிப்புக்குரியவர் தான், எங்களுக்காக பேசுறீங்க. பட் இங்க பாமகவுக்கு எதிராக நாங்கள் இந்த எலெக்ஷன்ல நாங்கள் உதயசூரியனுக்கு தான் போட முடியும்னு எல்லா பறையர் சமூக ஊர்லையும் சொன்னாங்களா இல்லையா? அதில் கூட சீமானுக்கு வந்து அம்பேத்ராஜனை போடலான்னு ஒரு எண்ணம் இருந்து, அப்போ அதில் அவருக்கு ஒருவேளை பறையர் சமூகத்தை போட்டு அவங்க மன வலிமையோடு இருந்து ஓட்டு வந்தால் கரெக்டு. மன வலிமை இல்லாமல் ஓட்டு குறைஞ்சிட்டா என்னன்னு அவர் கொஞ்சம் குழம்பிட்டார். அப்புறம் ஒரு வன்னியர் சகோதரி லேடி, ஒரு டாக்டர், ஒரு பொன்னிவளவன், அந்த சகோதரியை தான் போட்டார். அவங்க நல்ல பிரச்சாரகர், திறமையான ஒரு கேடர். இடைத்தேர்தலே பழைய ஓட்டை மெயின்டைன் பண்ணாங்க. இதில் பறையர் சமூக ஓட்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு திமுக அணிக்கு அடுத்தபடியாக சீமான் மேலே ஒரு பெரிய பட்டுதல் இருக்குது. சப்போஸ் பாமக திமுக சேர்ந்தா அந்த சீமான் வளர்ச்சி பறையர்களுக்கு எழுச்சி. சீமான் பவரானா பறையர்கள் பவராக முடியும். சீமான பவராக்கி பறையர் சமூகம் கூடுதல் அதிகாரத்தை பெற முடியும். ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறதுல இருந்து பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள் பறையர் குடிகளை போடலேருந்து சீமான் அதுக்குள்ளே வந்து தெள்ள தெளிவாக உறுதியாக தான் இருக்கிறாரு. அந்த மக்களை வச்சு தான் தான் தலைவராக முடியும்னு கருதுறாரு. அரசியல் அதிகாரம் அப்பர் காஸ்ட்டு இன்னைக்கு ஓபிசி கையில் தான் திமுக அதிமுக இருக்குது. அப்போ வண்ணார் நாவிதர் குயவர் பறையர் தேவேந்திர குல வேளாளர் இவங்க அரசியலில் மேலே வரணும்னா நம்ம தலைமையில் நாம் அவங்கள தூக்கி விட்டு நாமளும் மேலே உயரலாங்கிறது தான் சீமானுக்கு கான்செப்டாக இருக்குது. பட் அதிமுக பாமக சேர்ந்தா பாமகவை மட்டும் இல்லை அதிமுகவையும் பறையர் சமூகம் கன்சால்டேட் ஆகி தோக்கடிப்பாங்க. இதுதான் பறையர் சமூகத்தோட சென்டிமெண்ட். ஸோ அவங்க ரிசர்வ் தொகுதி காஸ்ட்டு, ரிசர்வ் தொகுதி அவங்களுக்கு என்ஷூர்டு. பொது தொகுதியில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்பு இதுவரை வரணும், அது வேற விஷயம். சீமான்லாம் அதை முயற்சி பண்ணுறாரு. பெரிய கட்சிகளும் அதை கொடுக்கணும், அதில் எதுவும் வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்களோட மனநிலை வட தமிழகத்தில் வெற்றி வீரர்னு தங்களை நிறுவதுக்கு டிஎம்கே இன்க்ளூசிவ் அலையன்ஸை தோக்கடிப்பாங்க. மேலும் 3 முறை திமுக அணிக்கு போட்டதுனால அது ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாட்டு மாறிட்டு. ஆனால் பறையர் இஷ்யூவை கையில் எடுத்து அதை ஹைலைட் பண்ணி ஆதி பறை அதை எடுத்து அடின்னு சொல்கிறதுலேருந்து சீமான் பறையர்னு சொல்கிறதுலேருந்து பறையர் மறையர் உயரிய விளிமையம் கொண்ட சமூகம்னு அதை முன்னெடுத்து போகிறதுலேருந்து திருவள்ளூர்லேருந்து பலரையும் குளோரிஃபை பண்ணி சீமான் அந்த இடத்துக்குள்ள தமிழ் அந்தனர் குணா, திராவிடத்தால் விழுந்தோம் குணா பெரிய அறிஞர், அவரை தமிழ் அந்தனர் பண்ணதுலேருந்து சீமான் அட்டவுண்ட் பண்ணுறாரு. என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம். பட் அன்புமணி 10.5 முன்னிறுத்தி வச்சு தனியாக போனால் பறையர் சமூகத்துக்கு அதிமுக பாமக கூட்டணியை தோக்கடிக்கணும் வேண்டியங்கிற அந்த நிர்பந்தம் வராது. இப்போ செங்குந்தர்களுக்கும் அந்த நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் இவங்கெல்லாம் அரசியலில் நிற்க முடியுங்கிறது தெளிவாக தெரியுது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தோன்னா சீமானுக்கு கூடலாம். இப்போ அன்புமணியே ஒரு வன்னியர்களை கன்சால்டேட் பண்ணி பெருசாக ஏறி வந்துட முடியும், 2016 வந்த மாதிரி 10.5 வச்சு பெருசாக வந்துட முடியுங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்குது. அதனால் எடப்பாடியே ஹெவி சீட்டு கூட அன்புமணி கொடுத்து அலையன்ஸ் கூட வைக்கலாம். அது எப்படி வருதுன்னு பார்த்து தான் அடுத்த கட்டத்தை சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ நம்ம 2-3 நேர்காணலில் இது பேசியிருக்கோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அதை பற்றி கேட்டதில்லை. இப்போ கேட்க வரும்போது தடங்களாயிடுச்சு. அதிமுக வன்னியர் கட்சி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே வரீங்க. இதை பற்றி பேசும்போது முக்கிய தலைவர்கள் எல்லாருமே ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. எடப்பாடி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், எல்லாருமே முக்கிய ஒரு சமுதாயத்தில் இருக்காங்க.
ஏன் வன்னியர் கட்சின்னு சொல்றீங்க? என்ன ரீசன்? சிவி சண்முகம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தானே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. 2 ஜாதி கட்சின்னு சொல்கிறேன். இல்ல, நீங்க வன்னியர் கட்சின்னு தொடர்ந்து சொல்றீங்க. வன்னிய கட்சி, வன்னியர் தலைவர் அப்படின்னு சொன்னீங்க. வன்னியர் பெருந்தலைவர்னு எடப்பாடியில் அவர் 10.5 கொண்டு வந்து அவர் 2019ஆம் ஆண்டு 8000 ஓட்டு அவருக்கு டவுன். சேலத்தில் வன்னியரை கிளர்ந்தெழுத செய்து தான் 2019 ஸ்டாலின் வெற்றி பெற்றார். சேலத்தில் ஸ்டாலினுக்கு ஸ்பீச்சை கேளுங்க. இது ஸ்டாலினுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும், எடப்பாடிக்கு என்ன செய்கிறேன்னு புரியும், மற்ற அரசியல் விமர்சகர்கள்னு ஏசி ரூமில் இருக்கவங்களுக்கு புரியாது. 8000 ஓட்டு எடப்பாடிக்குள்ளே டவுனு. அதே எடப்பாடிக்குள்ளே 10.5 கொடுத்து நியர்லி 1,93,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். அதிமுகவை நான் வெள்ளாள கவுண்டர் கட்சி, வன்னியர் கட்சின்னு சொல்கிறேன். வன்னியர் கட்சின்னு மட்டும் சொல்லலை, வன்னியர் ஒரு பெரிய சமூகம். இல்லை, நான் வந்து வன்னிய தலைவர் அப்படின்னு சொல்லி நான் 2-3 டைம் கேள்விப்பட்டேன். அதனால தான் கேட்குறேன், ஏன் வன்னிய தலைவர்? அவங்களுக்காக ஏதாச்சும் செஞ்சுருக்காரா அப்படி கேட்குறேன். அதான் 10.5 கொடுத்ததே வன்னியர்கள் தங்களுக்கு பெரிய கிரெடிட்டாக நினைக்கிறாரு. எந்த ஜாதிக்குள்ள தமிழ்நாட்டில் தனி ஒதுக்கீடு வாங்கிட முடியும், எங்களால் அமர முடியும்னு அவன் பெருமையாக சொல்கிறான். இப்போ நாங்கள் வந்து டாக்டரையா கூட நான் அன்னைக்கு வந்தோம்னா வன்னியர்களோட அந்த நிலைமை மேலே எழும்பணுங்கிற மனசார உளமாற தான் வந்தவன். அவரால் நான் அரசியல் பதவிக்கெல்லாம் வரணும்னு வரல. அப்போ வன்னியர்களுக்கு நான் ஆதரவாக இருந்தவன் தான் வரலாறு. பட் இன்றைக்கும் வன்னியர் விஷயத்தில் நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சிவி சண்முகத்துக்காக ஒட்டுமொத்த வன்னியர்களை நான் பேசக்கூடிய தன்மை எனக்கு கிடையாது. பட் சிவி சண்முகத்தை அரசியல் ரீதியாக நான் சந்திப்பேன், ஒரு சட்ட ரீதியாக சந்திப்பேன், அதுவும் வேற மேட்ரு. இன்னைக்கு உள்ள அந்த மக்கள் மனநிலை அன்னைக்கு பொம்மையாக இருந்த ஆளுங்கள்லாம் இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் வந்துட்டாங்கிறது செங்குந்தருக்கு பிடிக்கல, அகமுடையாருக்கு பிடிக்கல, முஸ்லீம்களுக்கு பிடிக்கல, பறையர்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு எல்லா பேனர்களையும் சிவி சண்முகம் பேரும் எடப்பாடி இது KP முனுசாமி படமும் இருக்கும். பன்னீர்செல்வத்தை நீக்கினதே சிவி சண்முகம் KP முனுசாமி கூட்டு சதி தான். அப்போ ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் எப்படி செயல்பட முடியுமா? அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்குறேனே தவிர வன்னியர் சமூகம் வெரி பவர்ஃபுல் காஸ்ட்டு. 52 அவங்க காமராஜருக்கு தனி மெஜாரிட்டி கொடுக்காம பண்ணவங்க. 19 சீட்டு படையாச்சி ஜெயித்தார். படையாச்சி காங்கிரஸை போகலன்னா இது படையாச்சி மண்ணாக இருக்கும். நான் ஒன்றும் நெகட்டிவாட்டை ஏதோ ஓட்டு சொல்லலை. இப்போ ஸ்டாலினே வன்னியர் ஓட்டு தனக்கு குறையுதுங்கனால படையாச்சி சிலைக்கு போய் மாலை அணிவிக்கிறாரு. இங்கே விக்கிரவாண்டில் கூட அன்னியூர் சிவானி வன்னியரை தான் கேண்டிடேட் போடுறாரு. அவரும் ப்ரோ வன்னியர் பண்ணி தான் இது பொண்ணுன்னு நினைக்கிறாரு. நான் என்ன பார்வையில் சொல்கிறேன்னா 10.5 வட தமிழகத்தில் வன்னியர் ஆதரவில் எடப்பாடி வந்து 35%, விழுப்புரம், சிதம்பரம், சேலம் எடுக்கும்போது அங்கே தேனியில் 13, கன்னியாகுமரியில் 4, திருநெல்வேலி 8ன்னு சொன்னால் அந்த பழைய ஜெயலலிதா தன்மை மாறிட்டு இதைத்தான் சவுக்கு சங்கரம், ரங்கராஜ் பாண்டியன் முழு பூசணிக்காய அறிவு நாணயம் மற்றும் மறைக்கிறாங்க. இந்தியா டுடே மணியும் மறைக்கிறாரு. இந்தியா டுடே மணியும் மறைக்கிறாரு. சகோதரர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும். இப்படி அவங்க மறைக்கிறாங்கன்னு சொன்னாதான் மக்கள் மத்தியில் நான் சொன்னது கரெக்டாக அவங்க மறைக்கிறாங்களாங்கிறது போய் சேரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி வன்னியர் சமூகத்துக்கு எதிரான எண்ண ஓட்டத்தில் நான் இருந்தோம்னா டாக்டர் ஐயா கூட நின்று அந்த சமூகத்துக்காக இவ்வளோ பாடுபட்டிருக்க மாட்டேன். 98 கலைஞர் அந்த சமூகத்தையும் பாமக அளிக்கும் போது கட்சியை நான் காப்பாற்றிருக்க மாட்டேன். ராமதாஸ் எனக்கு நியாயமாக நடக்கலன்னு போது அதற்கான அரசியல் எதிர்வினை தான் பண்ணுறேன்னு தவிர ஒரு சமூகத்துக்கு எதிராக நான் எந்த சமூகத்துக்கு எதிராட்டும் நான் செயல்படக்கூடியவும் இல்லை. ஓபிஎஸ்ஸை காமராஜ் மாதிரி வருவாருன்னு சொன்ன நான் தான் கடைசி வரை நின்று குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இலகணேசன், ராஜா, பொன்னாறு எல்லாத்தையும் மீறி நடராஜனை வீழ்த்துறதுக்காக நின்னோம்னா அது ஜாதி அடிப்படையில் அந்த நபர்கள் தொடர்பான நமக்கும் அவங்களுக்குள்ள உறவு மோதல் இது தொடர்பாக வந்த விஷயம்தான். ஓகே சார், இறுதியாக கேள்வி நம்ம ஆரம்பிச்சிலே வந்துடுவோம். இந்த பட்டியல வாக்குகள் எங்கே போகும்? இந்த கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் பட்டியல வாக்குகள் சேர்த்து ஒரு 15 to 20% சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு சாதகமாக அமையும்? ஸ்டாலின் தலைமைக்கு தான் சாதகமாக அமையும், சந்தேகமே இல்லை. ஸ்டாலின் ப்ளஸ் முஸ்லீம் அமைப்புகள், விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை கன்சால்டேட் பண்ணி கொடுத்துறோம். 2% தான் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறார் சீமான். ஆனால் காங்கிரஸ் கேட்லிஸ்டாக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு பெரிய பங்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி பறையர் சமூகத்துக்கு வந்து திருமாவளவன் பெரிய கேட்லிஸ்டாக இருக்கிறாரு. நான் மீண்டும் சொல்கிறேன், தனிச்சு மக்களவையிலே நின்னும் போது கட்சி வசந்தகுமாரை தவிர காங்கிரஸுக்கு யாருக்கும் டெபாசிட் கிடையாது. ஆனால் ஒரு காம்பினேஷன் வரும்போது காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ அவங்களுக்கும் மத சார்பின் கிரெடிபிலிட்டி இருக்குது. தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரனான தலைவர்கள், தென் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா, முஸ்லீம் லீக் நவாஸ் கனி, இப்படி அவங்க எஸ்டிபிஐ எல்லாம் இப்போ அவங்ககிட்ட வந்துட்டாங்க. எல்லாருமே அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது வந்து அண்ணன் வைகோ,
பாஜகவுக்கு எதிராட்டே உடனே வந்தவர். அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அங்கே கன்சால்டேட் ஆகுது. அதே மாதிரி திருமாவளவன் சென்றிக்கா பாமகவுக்கு எதிராக பரையர் ஓட்டு கன்சால்டேட் ஆகுது. இந்த முறை பாமக என்டிஏல நின்னாலும் கூட தொடர்ந்து செட்டான ஓட்டு அது செட் ஆகுது. சீமான் உடைக்க பார்க்குறாரு. அதுதான் திருமாவளவனுக்கு வந்து விஜய் கூட ஏற்றுக்குவார், சீமானை ஏற்றுக்க மாட்டார். விஜய் சினிமாட்டிக்காக போகுது, சீமான் இஷ்யூ பேஸ்டாக திருமாவளவன் எடுக்க வேண்டிய இஷ்யூவை எடுத்து விளையாடும் போது பரையர் சமூக மக்கள் மத்தியில் திருமா உங்களுக்கு ப்ரைடு தான், திருமா வெற்றி வீரர் தான். சீமான் பொதுத்தளத்துக்குள்ளே வந்து நம்ம கம்யூனிட்டி இஷ்யூவை எடுத்து வட தமிழகத்துக்குள்ளே வாராருன்னு ஒரு பார்வை வருது. இதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. 26 ரிசல்ட்டில் மற்றதை பார்க்கலாம். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.